அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன கேள்வி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னா, மணிமொழி கோவை என்று அழைக்கப்படும் நூல்கள் யாவை அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க. இந்த மணிமொழி கோவை அப்படின்னா எந்த நூல்கள் பாருங்க? நான்மணிக்கடிகை, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி. சரிங்களா? சங்கமறிவிய காலம் இருக்குல்லங்க, அந்த சங்கமறிவிய காலத்துல தோன்றிய நூல்களை 14 கீழ்கணக்கு நூல்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது மொத்தம் 18 நூல்கள். அதாவது அறம் சார்ந்த நூல்கள் மொத்தம் 11, அகம் சார்ந்த நூல்கள் 6, ஒரே ஒரு புறம் சார்ந்த நூல். சரிங்களா? மொத்தம் 18. அந்த 18 நூல்கள்ல மணிமொழி கோவைன்னு எந்த நூல்கள்லாம் சொல்லுவாங்க? நான்மணிக்கடிகை, ஆசாரக்கோவை, அதுக்கப்புறம் முதுமொழி காஞ்சி. சரிங்களா? அப்ப மணிமொழி கோவை என்பது இந்த 3. இன்னா 40, இனியவை 40, கார் 40, களவழி 40. இந்த 4 என்னன்னு சொல்லுவாங்க? நான் 40ன்னு சொல்லுவாங்க. இரு 400ன்னு ஒரு நூல், 2 நூல்களை சொல்லுவாங்க. அது எந்த நூல்லாம் தெரியுமா உங்களுக்கு? நாலடியார் மற்றும் பழமொழி 400. மும்மருந்துன்னு 3 நூல்களை சொல்லுவாங்க. எதெல்லாம் தெரியுமா? திரிகடுகம், ஏலாதி, சிறுபஞ்ச மூலம். சரிங்களா? அப்ப மணிமொழி கோவை என்றால் 3 நூல். என்னது? நான்மணிக்கடிகை, ஆசாரக்கோவை, முதுமொழி காஞ்சி. சரிங்களா? ஆன்சர் ஏ. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.